நெல்லையில் சிஎஸ்ஐ நிர்வாகத்தில் திமுக எம்பி ஞான திரவியமும் அவரது ஆதரவாளர்களும் போடும் அடாவடி ஆட்டத்தால் அடிதடி புகார் வம்பு வழக்கு என வில்லங்கம் கிளம்பியிருக்கிறது. நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. ஏற்கனவே இப்படி தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் ஊழல் வழக்குகள் மற்றும் சர்ச்சைகள்ல அமைச்சர்கள் சிக்கி இருக்கிறதால விழி பிதுங்கி நிற்கிறாரு. இந்த நிலையில ஸ்டாலினோட கண்கள்ல தன்னோட பங்குக்கு விரல விட்டு குத்தி இருக்கிறாரு திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம். திருநெல்வேலி திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான ஞான திரவியம் நெல்லை திருமண்டல உயர்கல்வி நிலைக்குழு செயலாளராகவும் திருச்சபையின் கீழ் இயங்குகிற பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளியின் தாளராகவும் இருக்கிறாரு. திமுக எம்பி ஞான திரவியமோ லே செயலாளரான பட்டணம்பொடி ஜெய்சிங் உள்ளிட்டவங்களும் சேர்ந்து வேலை உள்ளிட்ட தங்களோட சுயநல காரியங்களுக்காக சிஎஸ்ஐ பிஷப் பர்னபாஸுக்கு நெருக்கடி கொடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கு அவர் உடன்படாததால திருச்சபைக்குள்ள ஒரு மாசமாவே பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு. இந்த நிலையில எம்பி ஞான திரவியத்தை நெல்லை திருமண்டல உயர்கல்வி நிலைக்குழு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி தாளாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கி பேராயர் பர்னபாஸ் உத்தரவிட்டிருக்காரு. அதனால ரெண்டு தரப்பா அவங்களுக்குள்ள தகராறு அதிகமாகி இருக்கு. திருச்சபையில திமுக எம்பி ஞான திரவியம் தரப்பு அடாவடியா செயல்பட அது அடிதடி வரைக்கும் போய் பொதுமக்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மத்தியிலையும் திமுக மேல கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஞான திரவியம் எம்பி தரப்பு நெல்லை சிஎஸ்ஐ டயோசிஸ் அலுவலகத்தில் உள்ள அறைகளை பூட்டி இருக்காங்க. ஏன் இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க, திறந்து விடுங்க, அதனால நிறைய வேலை பாதிக்குதுன்னு பிஷப் பர்னபாஸ் தரப்பை சேர்ந்த இட்டேரி பகுதி மத போதகரான கார்ப்பரேட் நோபல் போய் பேசி இருக்கிறாரு. சிக்கிட்டாண்டா சின்ன புள்ளங்கிற ரேஞ்சில் திமுக எம்பி ஞான திரவியத்தோட ஆட்கள் அவரை துரத்தி அடிச்சு விரட்டி இருக்காங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா 200க்கும் மேல ஆட்கள் கூடி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் பாதுகாப்புக்கு நிக்கிறார். அவர் முன்னாடியே அடிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல படுகாயமடைஞ்ச கார்ப்பரேட் நோபல் அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டதோட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிட்ட போய் புகாரும் தெரிவிச்சிருக்கிறாரு. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவை சேர்ந்த எம்பியே இப்படியெல்லாம் செய்யலாமான்னு அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. என்ன தனிப்பட்ட முறையில் தாக்குன எனக்கு A1 அக்யூஸ்ட் வந்து எம்பி ஞான திரவியம், A2 வந்து பட்டணம்பொடி ஜெய்சிங், A3 ADJ மனோகர். இவங்களுடைய தூண்டுதல்ல குண்டர்கள் என்ன அடிக்கான். இவங்க உள்ள இருந்துகிட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க. சிறுபான்மைக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சிறுபான்மையரே அடிச்சு கொண்டா அது ஒரு நியாயமா? ஏங்க அவரு திமுக எம்பிலாங்க இல்லைங்க, திமுக எம்பிலாங்க. அவர் திமுக எம்பியா இல்லையா? அப்ப அதுக்கு தான் கட்சி தலைமைக்காவது அவர் அடங்கி போடுமா வேண்டாமா? இந்த நிலையில கார்ப்பரேட் நோபல் அளிச்ச புகாரின் பேரில் திமுக எம்பி ஞான திரவியம் உட்பட 33 பேர் மேல 5 பிரிவுகள்ல போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி திமுக எம்பியோட அடாவடியால ஒரு பக்கம் சிறுபான்மை மக்கள் மத்தியில பிரச்சனை, கட்சிக்கும் கெட்ட பேருன்னு பதறி போன கட்சி மேலிடம் திமுக எம்பி ஞான திரவியத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அவர் விளக்கம் தராட்டா கட்சியை விட்டு தூக்குவோன்னு சொல்லி இருக்குதான். நெல்லை பகுதி சிறுபான்மை மக்களோட ஓட்டு போயிடக்கூடாதுன்னு டயோசிஸ் பிரச்சனைக்காக எம்பியை கட்சியை விட்டு தூக்க தயாராகிற திமுக ஊழலுக்காக கைதாகி இருக்கிற செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து கூட தூக்காம வச்சிருக்கிறது மூலமா ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் ரெட்டை வேஷம் போடுற கட்சி தான் திமுக அப்படிங்கறத மறுபடியும் அம்பலப்படுத்தி இருக்கு. நியூஸ் ஜே செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் மணிகண்டன் மற்றும் செசா. அன்பார்ந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தமிழக காவல்துறை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கம். எம்பி ஞான திரவியம் கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக என்னை கொலைவெறி தாக்குதலால் ரவுடிசத்தை வைத்து உயிர் போகிற அளவிற்கு தாக்கினார். அந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையினால் நான் உயிர் தப்பினேன். அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. எத்தனையோ முறை அவருடைய அந்த வழக்கில் இருக்கிற A9 வைத்து மிரட்டினார். சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திலே டைரக்ஷனுக்கு எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்காக பெண்டிங்கில் இருக்கிறது.
அதுபோக கூலிப்படைகளை நியமித்தார். எனக்கு என்னுடைய பேராயர் இல்லம் பங்களாவிற்கு காவல்துறையால் காவலர்கள் நியமிக்கப்பட்டு இரவு நேரத்தில் வந்து பட்டாபுசத்தில் இன்று வரை கையெழுத்து சென்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ முறை டிஜிபி ஐயாவிட்ட நான் நேரில் வந்து புகார் கொடுத்து எனக்கு ஒரு பிஎஸ்ஓ வேண்டும், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் அந்த பேப்பரை பாஸ் பண்ணார்கள், ஆனால் நடைபெற கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு தமிழக முதல்வருக்கு நேரடியாக புகார் மனு கொடுத்து எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேண்டும் என்று கொடுத்தேன். அவர்கள் எடுத்த முயற்சியிலும் கிடைக்கவில்லை. உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து 2 முறை கொடுத்து 2 முறையும் அவர்கள் உத்தரவு கொடுத்தார்கள். கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலிக்கு உத்தரவு கொடுத்தார்கள். அதற்கும் அவர்கள் அசையவில்லை. பிற்பாடு நம்ம நேரு மினிஸ்டர் ஐயாவை நேரில் பார்த்து அவரிடம் சொன்ன அவர்கள் திருநெல்வேலி எஸ்பியிடம் பேசியும் அவர் கொடுக்கவில்லை. பின்பு அடுத்த வாரம் நேரு அமைச்சர் ஐயாவை பார்த்தேன். அப்பொழுது அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு ஃபோன் செய்தார்கள். அவர்கள் உடனடியாக இது பிஎஸ்ஓ கொடுக்கும்படி உத்தரவு கொடுத்தார்கள் எஸ்பி அவர்களுக்கு. அதற்கும் அந்த எஸ்பி இடம் கொடுக்கவில்லை. பல முறை எல்லா பகுதியிலும் நான் முயற்சி எடுத்தும் எனக்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சித் தலைவர் ஜெயக்குமார், காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெயக்குமாரை கொலை செய்து எரித்து விட்டார்கள். அது இன்று வரை யார் செய்தார் என்று நிலுவையில் இருக்க கண்டுபிடிக்காமல், திருநெல்வேலியில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயாவுக்கு பிஎஸ்ஓ இருந்தவர், அவரை நடுரோட்டில் வெட்டி கொண்டு விட்டார்கள் திருநெல்வேலியில். அதற்கு தீர்வு வரவில்லை. திருநெல்வேலி நீதிமன்ற வளாக அந்த வாசல் அருகே காவலர்கள் இருக்கும் பொழுதே கோர்ட்டுக்கு வந்த ஒருவரை துரத்தி ஓட குத்துயிராய் வெட்டி கொண்டு விட்டார்கள். அதே போல் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கட்சி தலைவர், அவரையும் வெட்டி கொண்டு விட்டார்கள். இப்படி தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. லாக்அப் டெத் வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் டிஜிபியை பார்த்தவொன்னே அவர் ஏடிஜிபியை பார்க்க சொன்னார். ஏடிஜிபியை பார்த்தேன். அவரும் நானும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர், உறவினர், தூரத்து உறவினர், கசின் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்தேன். அவரும் அதற்கு பரிசீலனை செய்யவில்லை. எதற்கென்றே தெரியவில்லை. திமுக எம்பி என்கிறபடியால் என்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று காவல்துறையும் சேர்ந்து செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. இவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள் நடந்த பிறகும் ஏன் எனக்கு பந்தோபஸ்து கொடுக்கவில்லை? நான் ஒரு அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக கட்சியின் தேசிய தலைவர். 7 தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். இன்னும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. 214 தொகுதிக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தென்னிந்திய திருச்சபையில் தேர்தல் மாடரேட்டர் தேர்தல் நடந்தது. அதில் நான் முக்கியமாக பேராயர் சர்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து முயற்சி செய்தேன். ஆகவே ஜெனரல் செக்ரட்டரி ஃபெர்னாண்டோ சத்யராஜா, அவர் மூலம் எனக்கு எதிர்ப்பு இருக்கிறது. அவர் டாம்கோ, அதாவது தமிழ்நாடு சிறுபான்மை மேம்பாட்டுக் கழகத்தில் தலைவராக இருக்கிறார். இப்படி ஊழல்களை குறித்து நான் திருச்சபை சொத்துக்களை கொள்ளையாடுகிறவர்களை குறித்து எதிர்த்து நான் செயல்பட்டு அதற்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தப்பட என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு, என்னை கொண்டு தீர்த்து கட்டுவதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த எம்பி ஞானதிரவியம் மற்றும் டிஎஸ் ஜெய்சிங் இவரோடு சேர்ந்து 33 பேர் வழக்கு பதிவு செய்து அது எஃப்ஐஆர் கோஷுக்கு சென்றார்கள். அதற்கும் நான் இன்டர்வியூனர் சென்று அதை தடுத்து விட்டேன். அதற்கப்புறம் சார்ஜ் ஷீட் கோஷுக்கு சென்றார்கள். அதுவும் அவர்களுக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது. அதற்கப்புறம் அந்த வழக்கை இழுத்து கொண்டு சென்றார்கள். 3 முறை கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலிக்கு அந்த சம்மனை சர்பணவில்லை என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதற்கும் செயல்படவில்லை. எனவே உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் வழக்கு பதிவு செய்து என்னுடைய வழக்கை தீவிரமாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்று நான் அதற்கு விண்ணப்பம் செய்தேன். அதற்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய நீதிபதி நம்ம வேல்முருகன் ஐயா சென்னையில் எம்பி எம்எல்ஏ கோர்ட்டில் இருக்கிறாங்க, 51 நம்பர் கோர்ட்டில். அவர்கள் நல்லபடியாக தீர்ப்பு கொடுத்தார்கள். உடனடியாக 1 வாரத்திற்குள் 13 நபர்களுக்கும் சமன் சர்வ் பண்ணப்பட்டது. இப்பொழுது திங்கட்கிழமை நாளை மறுநாள் இந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் சென்னையில் வர உள்ளது. இந்த நேரத்தில் டிஎஸ் பட்டணம்பொடி அவர் இருக்கிறது தண்டையார்பேட்டை. எல்லாருக்கும் தெரியும், ரவுடிசம் அதிகமானது வட சென்னை தான். ஆகவே அவரும் தன்னால் முடிந்ததை செய்து என்னை கொல்ல வேண்டும் என்று பல வகை தேடிக்கொண்டிருக்கிறார். இது என்னுடைய காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மிரட்டல்கள் ஃபோன் கால் மூலம் வந்து கொண்டிருக்கிறது.
உங்களை தீர்த்து கட்டி விடுவார்கள் என்று சொல்லி, ஆகவே இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். தமிழக முதல்வர் ஐயா, நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் தயவு செய்து இதை ஒரு முக்கியமான ஒரு காரியமாக எடுத்து உங்கள் எம்பி, முன்னாள் எம்பி, இப்பொழுது அவர் இருக்கிறார், செயற்குழு உறுப்பினர் இருக்கிறார். அவர் 6 மாநிலத்தில் கல்கோரி வைத்திருக்கிறார், ரவுடிசம் வைத்திருக்கிறார். ஆகவே இவர்களுடைய கைக்கு என்னை தப்புவிக்கும்படி எனக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அதிகாரியை எப்பொழுதும் என்னோடு கூட வரும்படி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் மரித்துவிட்ட பிறகு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் எத்தனையோ பேர் உங்களோட உதவி கேட்டு நீங்கள் செய்யாமல் அவர்கள் உயிர் பறிபோயிருக்கிறது. ஆகவே என்னுடைய உயிருக்கு மிக மிக அச்சுறுத்தல் இருக்கிறது. திருநெல்வேலி எஸ்பியும் கொடுக்கவில்லை. ஆகவே சென்னை கமிஷனர்கிட்ட ஃபைல் பண்ணோம். என்னுடைய முகவரி அண்ணா நகரில் இருக்கிறது, ஆதார் கார்டெல்லாம் அண்ணா நகரில் இருக்கிறது. ஆகவே சென்னைக்கு ஃபைல் பண்ணியிருந்தோம். அவர்களும் விசாரித்து விட்டு உளவுத்துறை காவல்துறையெல்லாம் வந்து விசாரித்தார்கள். ஆனால் இன்று வரை எனக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் அதிகாரிகள் கொடுக்கவில்லை. எஸ்பி அவர்கள் பதில் கொடுத்த உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜஸ் முறையிட்டேன். அவர்கள் 4 வாரத்திற்குள் விசாரித்து உடனடியாக அவருக்கு போலீஸ் மதஸ் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதையும் கொடுக்காமல் 4ஆவது வாரம் முடிகிற நாளில் எனக்கு திருநெல்வேலி எஸ்பி ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சென்னையில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு திருநெல்வேலியை விட மற்ற மாநிலத்தில் மிரட்டல்கள் அதிகமாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் இங்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். உங்கள் வீட்டிற்கு பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறோம் என்று முடித்து விட்டார். ஆகவே தொடர்ச்சியாக நான் இந்திய பிரதமருக்கு எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டேன். இந்திய உள்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கும்படி முறையிட்டேன். இந்திய ஜனாதிபதிக்கு கடிதம் வாயிலாக பாதுகாப்பு வழங்கும்படி முறையிட்டேன். டெல்லி உளவுத்துறை போலீஸ் வந்து விசாரித்தார்கள், தமிழ்நாடு உளவுத்துறை போலீஸ் விசாரித்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு கொடுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து கெஞ்சுகிறேன், நீங்கள் சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு என்று சொல்கிற அவர்கள்தான் என்னை தாக்குகிறார்கள். தயவு செய்து உடனடியாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவலர் எனக்கு ஏற்பாடு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, இதோடு கூட அந்த நடந்த சம்பவங்கள் எல்லா தொலைக்காட்சிகளும் வந்ததையும் இந்த வீடியோவை நான் கிளிப் செய்திருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். அதாவது வருகிற திங்கட்கிழமை 28ஆம் தேதி 51வது கோர்ட்டில் சென்னையில் விசாரணைக்கு 2வது ஐட்டமாக வர உள்ளது. ஆகவே எனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தயவு செய்து ஐயா எனக்கு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We're getting shocking visuals coming in from the state of Tamil Nadu between the DMK protesters, DMK supporters who had a clash with a bishop. The clashes were between the bishop and the supporters of the Dravida Munnetra Karagam. The bishop evicting DMK MP from the college panel. Then the MP supporters had a brawl with the staff of the bishop. Now the complaint was filed against DMK workers. DMK has also issued a notice seeking explanation. But this is an ugly war. This is about showing in many ways that because I belong to a political party and because you removed my member of parliament who I support from the panel of a college, we'll go and thrash your staff, we'll go and attack you as well. Look at how they are slapping, going around. These are, remember, whether it's Mumbai where we saw what the Shiv Sainiks had done, or whether in Tamil Nadu, these are the supporters and the workers who need to be reined in by their netas, because this cannot be becoming an example. Pramod Madhav is joining me for the latest on that. Pramod, do give us a background of this incident. What happened? Why was the member of parliament? Any reason that he was removed, and what sort of a panel was this? And then the rampage that followed. Well, this is an incident that has occurred because of an issue at St. John's College in Palayamkottai, which is a Tirunelveli district, where the supporters of members of the Tirunelveli district and the supporters of DMK MP Draviam clashed with each other. And at one point, what happened is that one of the supporters of Bishop Barnabas, called as Godfrey Noble, had gone over there to sort an issue, because as earlier it was Draviam who was the correspondent for this particular St. John's College, but he was removed by the bishop because of various reasons. And Arul Manikam was appointed, but he was not allowed to take charge. And when this person called Godfrey Noble went over there, supporters of Nyana Draviam had slapped him, kicked him and chased him away, based on which he filed a complaint with the police. And this particular video of this brutal attack has gone viral currently. In fact, this has also led to the General Secretary of DMK, Thurai Murugan, issue a notice to Nyana Draviam seeking a reply and an explanation within 7 days. Pramod, just staying on with this visual, one quick action. So what has the
party's cognizance been to it? What has the party said? Because it's not just about a show cause notice. Are we expecting any action just yet? Well, DMK claims its first show cause notice will be issued and based on an explanation, action will be taken against him. But this issue has been going on for more than a month at Tirunelveli district, and that's the reason it's been sought an explanation on the matter. Thank you so much. Pramod Madhav with the latest coming in from Tamil Nadu about this ugly brawl that we have seen. This is against about DMK supporters slapping, thrashing, going after a bishop staff as well. திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்தில் எம்பி ஞான திரவியம் தரப்பினருக்கும் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக நிறுவன தலைவர் தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளதில் இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் புருஷோத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். புருஷோத், விவரங்கள். வணக்கம். அதாவது திருநெல்வேலி திருமண்டலத்துல அதாவது இங்க உள்ள லே மக்களுக்கும் அங்க உள்ள பேராயருக்கும் இடையே பெரிய பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. அதுல முக்கியமா திருமண்டலத்தில் உள்ள இவர் ஞான திரவியம் ஆட்களுக்கும் பேராயர் பர்னபாசுக்கும் இடையே உள்ள ஆட்களுக்கும் இடையே நிறைய வாக்குவாதம், சண்டைகள் தொடர்ந்து ஒரு மாத காலமாக நடைபெற்று வரும் நிலையில இவருக்கு பேராயர் பர்னபாசுக்கு ஆதரவாக இன்று டாக்டர் நோபல் என்கிறவர் சந்திக்க வந்ததாகவும் வந்த இடத்துல ஞான திரவியத்தின் ஆட்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு பேராய பர்னபாசுக்கும் ஞான திரவியத்தின் இந்த தாளாளர் ஜான்ஸ் கல்லூரி பள்ளியில தாளாளர் பதவிக்கு இடையே ஒரு பிரச்சனை எழுந்தது. அது நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பிரச்சனைக்கு ஆதரவாகவும் சிஎம் முதலமைச்சருக்கு ஒரு வீடியோவும் வெளியிட்டுள்ளார் டாக்டர் நோபல். அதுக்கு இங்க ஞான திரவியத்துக்கு எதிராக எப்படி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ண வந்த டாக்டர் நோபல் சொல்றாரு. நான் அன்னைக்கு திருமண்டலத்துக்கு பிரேயர் பண்ணதான் வந்தேன். ஆனா இந்த ஞான திரவியத்தின் ஆட்கள் அந்த வீடியோ வச்சு நீ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லாம இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல போய் புகார் மனுவும் கொடுத்து நெல்லை மருத்துவமனையில மருத்துவத்திற்காக அட்மிட் ஆயிருக்காங்க. இதனால இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த திருமண்டலத்தில் போலீசார் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தி, நெல்லையில் பாதிரியார் மீது திமுக எம்பி ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது, இதற்கான காரணம் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையிலிருந்து சிஎஸ்ஐ டயசன் அலுவலகம் என்பது உள்ளது. இங்கு இந்த டயசனுக்கு சொந்தமாக பள்ளி கல்லூரிகள் பல உள்ளன. இந்த டயசன் சபையில் பல்வேறு கல்விக்குழு, தாளாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நியமனம் செய்வதில் 2 தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் என்பது நிலவி கொண்டு வருகிறது. பிஷப் பர்னபாஸ் தலைமையில் ஒரு தரப்பினரும் திமுக நெல்லை எம்பி ஞான திரவியத்தின் தலைமையில் ஒரு உறவினருமாக தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே இரு தரப்பிலும் மோதிக்கொண்டு வருவதை நம் நாள்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள டயசன் அலுவலகத்திற்கு பிஷப் டாக்டர் நோபல் என்பவர் இன்று காலை வந்துள்ளார். அவர் நேரடியாக பிஷப் பர்னபாஸுக்கு ஆதரவாக அந்த அலுவலகத்திற்கு வந்தபோது அவரை உள்ளே விடாமல் திமுக எம்பி ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே மிக கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பிஷப் நோபலை அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பலரும் சேர்ந்து மிக கடுமையாக தாக்கினர். இந்த தாக்குதலில் அவர் நேரடியாக படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் அவர் புகார் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் தங்களை தாக்கியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்பதை வலியுறுத்தியும் அவர்கள் நேரடியாக சென்று அவர் தங்களுடைய அந்த மனுக்களை கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்த பிஷப்புக்கு எதற்காக இந்த அலுவலகத்துக்கு வந்தால் என்பது தொடர்பாக இங்கு உள்ள லே செயலாளர் ஜெயசிங் தலைமையில் தற்போது செய்தியாளரை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய விளக்கம் என்ன என்பதை தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். செல்வராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.
பிஷப்பை ஓட ஓட விரட்டி எம்பி ஞான திரவியத்தின் ஆட்கள் புரட்டி எடுத்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. திருநெல்வேலி திருமண்டல திருச்சபையின் பேராயர் பர்னபாசும் எம்பி ஞான திரவியமும் எதிரும் புதிருமாகவே இருந்து வரும் நிலையில் சமீபத்தில் ஜான்ஸ் கல்லூரியின் தாளாளர் பொறுப்பில் இருந்து எம்பி ஞான திரவியம் நீக்கப்பட்டதை அடுத்து இரு தரப்பினர் இடையிலான மோதல் உச்ச நிலைக்கு சென்றது. பேராயர் பர்னபாசுக்கு எதிராகவே எம்பி ஞான திரவியம் செயல்பட்டு வருவது திருச்சபையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இட்டேரியை சேர்ந்த மதபோதகர் காட்ஃப்ரே நோபல் என்பவர் 3 நாட்களுக்கு முன்பு தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் எம்பி ஞான திரவியம் மீது அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவரை எம்பி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். தன்னுடைய செல்வாக்கை உபயோகப்படுத்தி, அதாவது துர்ப்பிரயோகமாக உபயோகப்படுத்தி திருமண்டலத்துக்கு அவமதிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். திருமண்டலம் செயல்படாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே முதல்வர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நிர்வாகத்திற்கு அவமதிப்பை உண்டு பண்ணுகிற இந்த ஞான திரவியம் எம்பி அவர்களை நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை உங்கள் கட்சி பதவியில் இருந்து கூட அவரை பதவி நீக்கம் செய்யுங்க. இந்த வீடியோ எம்பி ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்திய நிலையில் திருச்சபைக்கு வந்த காட்ஃப்ரே நோபலை எம்பியின் ஆதரவாளர்கள் சூழ்ந்து வாக்குவாதம் செய்தனர். பேசிக் கொண்டிருக்கும் போதே கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற எம்பி ஞான திரவியம் ஆதரவாளர்கள் அந்த பிஷப்பை எட்டி உதைத்தனர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத பிஷப் காட்ஃப்ரே நோபல் அடி பொறுக்க முடியாமல் தப்பிக்க நினைக்கவே எம்பியின் ஆதரவாளர்கள் ஓட ஓட விரட்டி விரட்டி புரட்டி எடுத்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து நெல்லை சிஎஸ்சியில் மோதல் போக்கு உச்சகட்டமாக மாறி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு எம்பி ஞான திரவியத்தின் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கலவரத்தை உண்டாக்குதல், பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், காயம் ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல், குற்றம் செய்ய தூண்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பாளையங்கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்தோடு தாக்குதல் நடத்திய எம்பி ஞான திரவியத்தின் தீவிர ஆதரவாளர் பெருமாள்புரத்தை சேர்ந்த ஜான் என்பவரை கைது செய்துள்ள போலீசார் 33 பேர் மீது வழக்கும் பதிவு செய்துள்ளனர். திருநெல்வேலி திருமண்டல திருச்சபையின் கீழ் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் திருச்சபை நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ள எம்பி ஞான திரவியம் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே திருச்சபையில் இருக்கும் நிர்வாகிகளை தன்னிச்சையாக நீக்குவது, தனக்கு நெருக்கமானவர்களை தன்னிச்சையாக நியமிப்பது என நிர்வாகத்தில் குளறுபடிகளை உண்டாக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. பேராயராக இருக்கும் பர்னபாஸை தாண்டி சில விஷயங்களில் எம்பி ஞான திரவியம் ஆதிக்கம் செலுத்தி வருவது பேராயருக்கு தலைவலியாக மாறிய நிலையில்தான் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உருவாகியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஞான திரவியத்தை தாளாளர் பொறுப்பிலிருந்து பேராயர் பர்னபாஸ் நீக்கிவிட்டு அருள்மாணிக்கம் என்பவரை நியமித்திருந்தார். ஆனால் அப்போதும் ஞான திரவியத்தின் ஆதரவாளர்கள் பிரச்சனை செய்து அருள்மாணிக்கத்தை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அலுவலகத்தை பூட்டி சாவியை எடுத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதாக கூறி ஞான திரவியத்திற்கு விளக்கம் கேட்டு திமுக தலைமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஐயா பேராயர் காட்ஃப்ரே நோபல், நான் உங்களை வரவேற்கின்றேன்.
நேற்று திருநெல்வேலியில் வணக்கம் ஞான எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியினுடைய ஆதரவாளர்கள் சிஎஸ்ஐயினுடைய மிகப்பெரிய குழுமத்தில் புகுந்து நீதி கேட்பவர்களை அடித்து நொறுக்கிய காட்சிகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. தாங்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களையும் நாங்கள் காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபாதர் காட்ஃப்ரே நோபல், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்பட்டது, அது குறித்து எங்களிடத்தில் விளக்கமாக பதிவு செய்யுங்கள். அதாவது பேராயர் ஐயா சொன்னாங்க, நீங்க போய் கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையே எல்லா ரூம்ஸையும் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அலுவலகம் முடங்கி கிடக்குது, எல்லா பணிகளும் முடங்கி கிடக்குது. நீங்களும் அட்வொகேட் யாரு மாணிக்கமும் அருள் மாணிக்கமும் சேர்ந்து போங்கன்னு சொன்னாங்க. ஒன்று அங்கே ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து அவர் தாளராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அங்கே இருந்து நானும் அவரும் அவர் கூட சேர்ந்த நண்பர்களும் சேர்ந்து போறோம். நாங்கள் சண்டை போடுறதுக்கு அடிதடிக்கவோ கம்பு தட்டியோட நாங்கள் போகல. சமாதானமா பேசணும் அப்படிங்கிற முறையில நாங்கள் உள்ள போறோம். ஏற்கனவே அங்க குண்டர்களையும் அடியாட்களையும் கூலிப்படைகளையும் வைத்திருக்கிறாங்க, டீம் டீமா. அதுல ஒரு பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு 40,000 ரூபாய் பேசியிருக்காங்க, சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க 2 டீமா வந்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு டீமா வைத்து ரவுடிசத்தை நிறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்பவும் நாங்க சண்டை போடணும் போல, நான் சமாதானமா சிரிச்சு பேசணும், நமக்குள்ள எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், எதற்காக நீங்க இப்படி மறைச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி சிரித்து கொண்டுதான் நான் பேசுகிறேன். நீங்க பார்த்தீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, உள்ள போன உடனே சிரித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ஞான திரவியம், டிஎஸ் பட்டணப்படி உரிமையாளர் ஜெயசிங் மற்றும் இவர் பொருளாளர் ஏடிஜே மனோகர் 3 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. இருந்துட்டு எங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டா அந்த வாசலை மறைத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சிரித்து பேசுறேன். இந்த ஜான் என்கிற அட்வொகேட் எனக்கு பின்னாலோடி குனிஞ்சு அப்படி நேர எதுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. திடீரென்று ஓங்கி என்னுடைய சென்னையில் அறைந்தார். அப்படி அறைந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்க பக்கத்து உள்ள எல்லாருமே ஒரு அதிர்ச்சியாகி ஷாக் ஆகி எல்லாரும் என்ன விட்டு ஓடிட்டாங்க. ஆக மாத்தி மேல வயிற்றுல மிதிக்கிறாரு, முதுகுல மிதிக்காங்க, பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறான், தள்ளுறான், ஒரு ஸ்கூட்டர்ல கொண்டு என்ன தள்ளி போடுறான், எலும்புறே திரும்பவும் ஒரு மிதிக்காங்க, திரும்ப ஒரு இடத்துல கீழே விழுறேன், திரும்பவும் விரட்டிக்கிட்டே வராங்க. ஒரே ஒரு காட்ஃப்ரே நோபல் சார், நான் இப்ப என்ன கேட்கிறேன், அந்த ஜானுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டதுங்கிற தகவலை எனக்கு தெரிந்திருக்கிறது. உங்களை அடித்ததாக சொல்லுகிறீர்கள். இதை நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்கிறேன். எம்பி ஞான அவருடைய திரவியத்துடைய தூண்டுதலின் பேரில் தான் இது என்று நடக்கிறதா, அல்லது வேறு யார் இதற்கு பின்னணி இருப்பதாக நீங்கள் யூகிக்கிறீர்கள்? இல்ல அவர் ஞான திரவியோடைய தூண்டுதல். அவங்க சொல்றாங்களா கெட்ட வார்த்தை சொல்லிட்டு எங்க எம்பியை பற்றி நீ ஏன்டா வீடியோ போட்டா, இந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டு தானே அடிக்கிறான். அதனால அவருக்கு அதாவது முதலமைச்சருடைய கவனத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ முதலமைச்சருடைய பார்வைக்கு போயிட்டு, இது கனிமொழி மேடம் இவரை கூப்பிட்டு ஓன் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு என்கிற ஒரு ஆதங்கத்துல தான் ரவுடிசத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு நண்பர் 2 நாளைக்கு முன்பாக என்கிட்ட சொன்னாரு, உங்களை தீர்த்து கட்டுறதுக்காக, உங்களை கொலை செய்வதற்காக ஒரு டீமுக்கு ரேட் பேசியிருக்காங்க, எப்பவும் நீங்க ஒரு 5 பேரோட போங்க அப்படின்னு அவர் சொன்னேன். 5 பேரும் தான் யாராவது ஒரு அருவாளையோ பட்டயத்தையும் எடுத்தா என்னை விட்டுட்டு ஓடிடுவாங்களே. அதனால கடவுள் எத்தனை வருஷம் என்ன வைத்திருக்கிறாரோ தைரியமா நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லி இப்பவும் சண்டை போடுறதுல அன்பா தான் நாங்க பேச போனோம். ஆனா இவர்களுடைய கொடூரமான முகத்தை நேற்றைய தினம் தமிழக மக்களுக்கு அல்ல மொத்த உலகத்துக்கும் காட்டி விட்டார்கள். டாக்டர் காட்ஃப்ரே நோபல், நான் ஒரு கேள்வி. உலக சமாதானத்திற்கும் அமைதியும் சொல்கின்ற தலமாக தேவாலயங்கள் பார்க்கப்படுகிறது. ஜீசஸ் கிறிஸ்துடைய போதனைகள் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு திருநெல்வேலியில் சிஎஸ்ஐயினுடைய இந்த அமைதி காலத்தில் இதுபோன்று நடப்பது கிறிஸ்தவ மக்களிடத்திலும் தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் எந்தவித பார்வை ஏற்படுத்தும்? மொத்தத்தில் கிறிஸ்தவம் என்றாலே அன்பை பிரசித்திப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து என்றாலே அன்புதான். ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை பொறுப்பாளர்களை போட்டதுனாலதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை பொறுப்பாளர்களா போட்டனால அவர்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது தான் முழுக்க நோக்கம். அவர்கள் எப்படி மணல்களை கடத்தி விற்கிறார்களோ அதே போல இங்கு அரசியல் செய்து இங்கு அரசு பணிகளுக்கு நியமனங்களை ஆசிரியர்களை இப்ப நியமனம் செய்து அவர்கள் மூலம் பல லட்சங்களை பெற்று கோடிக்கணக்கான பணங்களை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு இந்த அரசியல்வாதி உள்ளே வந்திருக்கிறார்.
ஆகவே பேராயர் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறபடினால் அவர் கொள்ளையடிப்பதற்கு பேராயர் தடை செய்கிறார். ஆகவே பேராயரை எதிர்த்து அவர் குரல் கொடுத்து கொண்டு பிரச்சனை செய்து கொண்டு 2 வருடமாய் கலத்தி விட்டார். அடுத்த ஒரு தகவல் என்னன்னா, அந்த பொது சர்ச்சுக்கு உரிய அந்த ஃபண்டிங் உரிய சொத்துக்களை இவர் தனித்துவ ஆர்வத்தனத்தில் விற்பதற்கு முயற்சி செய்தார் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இதை கேள்வி கேட்ட பேராயர்கள் உங்களை போன்ற ஆளுமைகளைத்தான் அவர்கள் தாக்குகிறார்கள். இதுகாரம் 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூலிப்படைகள் வேறு இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்னதான் நடந்தது, அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அதாவது பேராயர் பர்னபாஸ் அவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதாவது ரொம்ப கண்ணியத்துக்குரிய மனுஷர். இந்த மாதிரி அற்ப காசுக்கு ஆசைப்படாதவர், போஸ்டிங்ல பணம் வாங்கணும்னு விரும்பாதவர். ஏனென்றால் ஏற்கனவே இவங்க வந்து பிரச்சாரம் எப்படி பண்ணாங்கன்னா, குடிகாரன் கையிலிருந்து திருமண்டலத்தை மீட்கணும், இதனால நம்ம எல்லாரும் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை சிஎஸ்ஐ திருச்சபையில கொண்டு வரணும், அதாவது சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் நான் அறிய, என்னுடைய வயது 53 வயது, ஒரு காலமும் சீனியாரிட்டி படி திருநெல்வேலி டயசிஸ்ல போஸ்டிங் போட்டதே கிடையாது. 1ஆம் நம்பர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க 20 வருஷம் ஆனாலும் 1ஆம் நம்பர்ல தான் இருப்பாங்க. பைபாஸ் பண்ணி போட்டாங்க. ஆனா இந்த தடவை வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள்கிட்ட, நாங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோம், ஆகையினால சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ண மாட்டோம் என்று பேராயர் மற்றும் இந்த அணியினர் சொல்லிதான் வாக்கு கேட்டு இன்றைக்கு அவர் டிஎஸ் ஜெய்சிங் வந்து லே செக்ரட்டரியா பொறுப்பேற்றிருக்கார். ஆனால் இவர்கள் பதவி ஏற்ற பிறகு அந்த சொன்ன வாக்குறுதிகளை மீறும் பொழுது பேராயர் சொல்கிறார், இல்லை நாம் மக்களிடம் இப்படி சொல்லிதான் பதவியேற்றிருக்கிறோம், ஆகவே இதை மீறக்கூடாது என்று சொல்லும் பொழுது இந்த டிஎஸ் ஜெய்சிங் என்ன சொல்கிறார், இவரை வைத்து மிரட்டுகிறார். இவர் ரூலிங் பார்ட்டி திமுக அவர் எம்பியாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்கி அவர் பேராயரை மதிக்க மாட்டார். ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல அருவருப்பான கெட்ட வார்த்தையை பேராயருக்கு முன்பாக பேசுகிறார். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், இதை பார்லிமெண்டரி வேர்டை மாற்றி யூஸ் பண்ணாதீங்க என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல கெட்ட வார்த்தை பேசுகிறார் பேராயரை. நேருக்கு நேரம் எல்லாரும் பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஆட்களை இந்த சிஎஸ்ஐ நிர்வாகத்திற்கு கொண்டு வந்தது ஒரு தவறு. இன்றைக்கு திருச்சபை மக்கள் இதை உணர்ந்து கொண்டார்கள். என்னை அடித்ததுனால நான் கவலைப்படல, என் உயிரே போனாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்கு ஏற்கனவே கல்லறையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன். ஆகவே என்னை அர்ப்பணிப்பதற்காக தான் நான் தலையை கொண்டு உள்ளே விட்டேன். ஆனால் நாங்கள் அடாவடித்தனத்துக்கு போகவில்லை என்பதை அனைத்து மக்களும் வீடியோவில் மூலம் பார்த்திருக்கேன். நான் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எதிர்த்து என்னால் முடிந்தால் அடிக்க முடியும், என்னால் முடிந்தால் ஒத்தி இறைக்க முடியும். அதை கூட நான் செய்யாமல் பொறுமையோடு என்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக சென்றேன். இன்னொரு கேள்வி டாக்டர் காட்ஃப்ரே நோபல், இப்பொழுது நடக்கிற இந்த ஆட்சி நாங்க எப்பவுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவு, அப்படிதான் கருணாநிதியுடைய காலத்திலிருந்து அவங்களுடைய பரப்புரை, சிறுபான்மையினர் மீது உயிரே போனால் இந்த கருணாநிதியின் பிணத்தின் மீது தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று 1977 அவங்க அப்பா பேசினாரு. இன்றும் அவர்கள் பேசுகிறார்கள். மத பயங்கரவாதம், சாதியவாதத்தை ஒடுக்குவதற்கு திமுக திராவிட மாடல். இப்போ நான் என்ன கேட்குறேன், சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்ட் கல்வியாளர்கள் நிறைந்த ஊர், சாரால் டக்கர், எஸ்டிசி, இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஊர். இங்கே கல்வியாளர்கள் பெரும்பான்மையாக 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்ஐ தளத்துக்குள் நீங்கள் சொல்லும் போது கூலிப்படைகள் உள்ளே வந்தார்கள் என்றால் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு குறித்து கிறிஸ்தவ, இஸ்லாமிய, தலித், ஏனைய பொது சமூகம் எப்படி இந்த அரசை பார்க்கிறது? உங்களுடைய கருத்தை நான் கேட்கிறேன். அதாவது திமுக என்றாலே அராஜகம் என்பது இது தொன்று தொட்டு எல்லாரும் தெரிந்த ஒரு காரியம். இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்கப்படாமல் திறந்த வெளியில் விட்டது போல இந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வளர்க்கப்பட்டு விட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா இரும்பு கரத்தால் அடக்கினார்கள். எந்த மந்திரியும் ஒரு தவறான காரியம் அம்மாவுடைய காதுக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த அறிவிப்பும் கொடுக்காமல் டிவி ஸ்கிரீன்ல ஓடும், இப்பொழுது அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்று. இந்த டிவி நிகழ்ச்சியை நியூஸை பார்த்து தான் மந்திரிகளே மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்படி ஒரு இரும்பு கரத்தால தனக்கு கீழ் இருக்கிற மந்திரிகளை கூட அடக்கி வைத்தார்கள், தொண்டர்களை அடக்கி வைத்தார்கள். இதெல்லாம் நாம் கண்கூட பார்த்தோம். ஆகவே அம்மாவுடைய வளர்ப்புக்குள் வந்தவர்கள் தான் அதிமுக உள்ள இன்றைய தலைவர்கள். ஆகவே இவர்களுக்கு இப்படி எதிர்த்து அடிக்கலாம் தெரியாது, ஏனென்றால் இவங்க பிரீடே அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த திமுக ஆரம்பத்திலிருந்தே
அவங்க கீழ இருந்து மேல டாப் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அராஜகமாவே இருக்கும். நீங்க பாத்தீங்க எத்தனையோ மந்திரிகள் மேடையில இருந்து கல்ல விட்டு எரிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆட்சியில தான் பார்க்கிறோம், கடந்த கருணாநிதி ஆட்சியில பார்க்கல, இப்பொழுது மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை கட்டுப்படுத்த விட மாட்டேங்குது. ஏனென்றால் முதலமைச்சர் ஒரு நாள் சொன்னார், ஒவ்வொரு நாள் நான் காலையில் எழும்பும் பொழுதும் இன்றைக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறோம் என்று நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு இரவிலே தூக்கம் வரவில்லை என்று சொன்னார். அப்பொழுது மூத்த நிர்வாகிகள் இதை கருத்தில் வைத்து உங்களால் எனக்கு பிரச்சனை வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகும் திரும்ப 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 அவர்கள் திமுகவுடைய மூத்த மந்திரிகள் எல்லாம் அவரை டார்ச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வளர்ப்பு அப்படி, இனி அதை நாய்வாலை நிமிர்த்த முடியாது. அதே போல இந்த எம்பி ஞானதிரவியம் ரவுடி போன்றவர் கெட்ட வார்த்தையாய் பேசுவார். ஒரு திருச்சபைகளை எப்படி பேச வேண்டும், எப்பொழுது வாயை திறந்தாலும் கெட்ட வார்த்தை. ரெண்டாவது, ஆசிரியர்களை நீ நான் கூடுவார், ஏ வா ஏ போ என்று சொல்லி ஒரு மரியாதை கூட ஆசிரியர் கொடுக்க தெரியாது. ஒரு காட்டுமிராண்டி மீது ஒரு லோ லெவல் ஆள் இவர். இந்த ஒரு ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தாளாளர் வருவதற்கு தகுதியற்றவர். ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரியா வருவதற்கு 1% கூட தகுதி கிடையாது. ஆனால் இந்த டிஎஸ் பட்டணம்படி அதிபர் அவரை தனக்கு பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ரூலிங் பார்ட்டி திமுக எம்பி தனக்கு பக்கபலமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி தகுதி இல்லாத, திறமையற்ற, படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதரை தாளாளராக, ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரியாக வைத்தார். இதுதான் ஒரு பெரிய கேடு. அதான் நான் சொல்லுவேன், அவர் சொன்னாரு குடிகாரன் கையில இருந்து திருமணத்தை மீட்கணும்னு சொல்லி, பொடிகாரன் கையில இங்க திருமணம் மாட்டிக்கிட்டு குடிச்சா கூட அந்த ஒரு ஆளுக்கு தான் உடம்புக்கு பாதிப்பு. பொடிய இந்தியா முழுவதும் விற்கிறார். அதுவும் பாருங்க, ஒரு பொடி வித்து இவ்வளவு கோடி கோடியா அள்ளி வீச முடியுமா? ஏதோ சம்திங் பிளாக்ல ஏதோ பண்ணுகிறார், ஏதோ போதை பொருட்களை செய்கிறார். அதனாலதான் காவல்துறை எல்லாம் அவர் கைக்குள் வைத்திருப்பார், பேரிகார்டெல்லாம் வைத்து கொடுத்து காவல்துறை எப்பொழுதும் தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்வார். இப்படிப்பட்டவருடைய கையில் திருமண்டலம் சென்று விட்டது. இவர்கள் வியாபாரிகள், பொடி வித்து பிழைக்கிற வியாபாரிகள். இவர்கள் எப்படி திருச்சபையில் வருமானத்தை எதிர்பார்க்காமல் இருப்பார்கள்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கயவர்கள் கையில திருமண்டலம் போனதுனால இன்றைக்கு அதற்கு ஒத்து போகாத பேராயர், கணத்துக்குரிய மரியாதைக்குரிய ஒரு நல்ல நேர்மையான சுத்த தங்கத்துக்குரிய ஒரு அருமையான ஒரு பேராயரை கடவுள் எங்கள் திருச்சபை கொடுத்திருக்கிறார். இவர்கள் கொள்ளைக்காரர்கள், இவர்களுக்கு அவருக்கு ஒத்து போகவில்லை. இதனுடைய தொடர்ச்சி. பேராயர் காட்ஃப்ரே நோபல், இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, நீங்க இணைப்புல இருங்க.